அஜித்குமாரும் அதிமுக அதுல நாங்க ஒன்னையும் மாற்று கருத்து இல்லையே. அதையும் சிறப்பா விசாரணை நடத்தி யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு விசாரணை செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும்னு தான் சொல்றோம். ஆனா இதை முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கல. இந்த அஜித்குமாருடைய லாக்அப் டெத் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் சிபிஐ விசாரிக்கிட்டு வந்தாரு. ஆனா தூத்துக்குடி படுகொலை அப்படி கிடையாது. ஒத்துக்கினாரா இவரு? ஒத்துக்கவே இல்லையே. நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தாரு? இதை சிபிஐ விசாரிக்கிட்டு அவரே அனுப்பிட்டார். அவரே பரிந்துரை பண்ணார் விசாரிக்கட்டும். யார் தேவை? அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள வித்தியாசம். தவறு என்றால் யார் செய்தாலும் தவறுதான். காவல்துறைக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க நீதிமன்றம். எப்படி பாக்குறீங்க? மரண தண்டனையில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் தண்டனை கொடுத்திருப்பது நீதியை நிலைநாட்டியது. தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைப்போடு விசாரணை மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை நடத்தி தண்டனை வாங்கியது வரவேற்கத்தக்கது. ஒரு அப்பாவிகளை அடித்து துன்புறுத்தி கொலை செய்தார்கள். இது யாரும் மன்னிக்க முடியாது. இந்த கொலையை தான் நாங்கள் வன்மையாக 2021 கண்டித்தோம். இது எப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது? ஒரு அப்பாவிகளை இப்படி செய்தார்கள். ஆனால் காவல்துறை காட்டு தர்பார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நடந்தது. இந்த காட்டு தர்பார் ஆட்சியில, கையாளாத ஆட்சியில தான் இந்த 2 பேரையும் காவல்துறையினர் படுகொலை செய்தார்கள் என்று எல்லா விவரங்களும் ஆதாரங்களும் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்ல போகிறார்? அதுல நாங்க ஒன்னையும் மாற்று கருத்து இல்லையே. அதையும் சிறப்பா விசாரணை நடத்தி யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு விசாரணை செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும்னு தான் சொல்றோம். ஆனா இதை முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கல. இந்த அஜித்குமாருடைய லாக்அப் டெத் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் சிபிஐ விசாரிக்கிட்டு வந்தாரு. ஆனா தூத்துக்குடி படுகொலை அப்படி கிடையாது. ஒத்துக்கினாரா இவரு? ஒத்துக்கவே இல்லையே. முதல்ல என்ன சொன்னாங்க காவல்துறை அதிகாரிகள்? இதுக்கு உண்மைக்கு புறமானது, உடம்பு சரியில்லைன்னாங்க. உடல்நிலை சரியில்லாமல் வந்தார், இறந்தார் நாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? லாக்அப் டெத் மரணம் இல்லைன்னாரு. ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இப்போ அவர் தான் மன்னிப்பு கேட்கணும் மக்களிடம். நானும் என்னுடைய காவல்துறையும் தெரியாமல் இந்த செய்தியை சொல்லிவிட்டேன். ஆனா நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தாரு? இதை சிபிஐ விசாரிக்கிட்டு அவரே அனுப்பிட்டார். அவரே பரிந்துரை பண்ணார் விசாரிக்கட்டும். யார் தேவை? அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள வித்தியாசம். தவறு என்றால் யார் செய்தாலும் தவறுதான். அவர் மனுநீதி சோழன் போல மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய உரிமைக்காக நீதி நிலையாட்ட வேண்டும் மாற்றினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பண்ணல. அவர் என்ன சொன்னார்? அவர் காவல்துறை அப்படி நடக்கலன்னாங்க. ஓகே, நன்றி. இப்போ மும்முழு கொள்கை எந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்குள்ள விட முடியாதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லிருக்காரு. இதுல உங்களுக்கு நிலைப்பாடு? ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாரோ அதான் எங்களுடைய கொள்கை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமிழும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கை நீடிக்கும் சொன்னார். அந்த மக்கள் விரும்புவரை நீடிக்கின்றார். அப்பொழுது இருந்த திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும், சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களும் 2 பேரும் சென்று ஜவஹர்லால் நேருவிடம் திமுக சார்பாக பேசினார்கள். அப்போது என்ன சொன்னார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வீடு போய் சேர்வதற்குள்ள கடிதம் போனது. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் நீடிக்கும், அவர்கள் விரும்பும் முறை. இதுதான் ஜவஹர்லால் நேரு. திணிக்கல். அவர் விருப்பப்பட்டா படிங்க, இல்லன்னா விட்டுருங்க அப்படின்னாரு. இறுதியான கேள்வி. 210 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. இப்ப பாத்தீங்கல்ல, திருப்பெரும்புதூர் தொகுதியில இதுதான் எல்லா தொகுதி நிலைமை. அவர்கள் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. என்ன சொல்லி வாக்கு கேட்க போறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக பேசியிருக்கார்களா? எல்லாவற்றையும் மோடியிடையும் அமித்ஷாவிடையும் பிஜேபியும் அடகு வைத்து விட்டு வாக்கு கேட்கிறேன்னா யார் அவர்களை ஊர்ல விடுவாங்க? அதனால அவர்கள் உல்டாவா திருப்பி சொல்றாங்க.
210 தொகுதிக்கு மேல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும். ஓகே ஓகே.